வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ரியாஸ் ஹாரிஸ். வணக்கம் சுகந்தா. வணக்கம் ரியாஸ். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுகந்தா குசிகர். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஹம்மந்தோட்டை துறைமுகம் தனியார்மயப்படுத்துவதாக தெரிவித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில். கலந்துரையாடல் தோல்வி. මේකට අස්සම් කරන්න එපා. මේ දූෂිත දනුදුනුවට අස්සම් කරන්න එපා. අස්සම් කරොත් මීළඟට හැදෙන ආණ්ඩුවේ FCID එකේ පළවෙනි පොලිමේ ඉන්නේ තමුන්නාන්සේ කියලා අපි කියනවා. உத்தேச அபிவிருத்தி விசேட விதிமுறைகள் சட்டமூலம் ஊடாக சிறப்பு அமைச்சருக்கு வாய்ப்பு. අමාත්‍ය ධූරය අගමැතිතුමාට පවරගත්තොත් විධායක ජනාධිපති ධූරය ඉක්මවාගේ අග්‍රාමාත්‍ය ධූරයක් බවට පත් වෙනවා. ඒ පනතානුව ගැහණියෙක් පිරිමියෙක් එක්ක විතරයි කරන්න බැරි. පාර්ලිමේන්තුවට ආවම අත්බල පාර්ලිමේන්තුව දෙන්නේ. சமூக வலைதளம் ஊடாக ஜனாதிபதிக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்த இளைஞர் ஒருவர் விளக்கமறியலில். பிரித்தானிய ஏகாதிபத்தியவாதிகளால் தேச துரோகிகள் என பெயரிடப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட 19 பேரை அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்து அவர்கள் நாட்டுக்காக போராடுகின்ற ஜனாதிபதி இன்று அறிவித்துள்ளார். 1818ஆம் ஆண்டு ஊவ வெல்லச போராட்டத்துக்கு தலைமைத்துவம் வழங்கியமையினால் கப்பட்டிபொல திசாவ உள்ளிட்ட 19 பேர் தேச துரோகிகளாக பெயரிடப்பட்டனர். ஜனாதிபதியினால் கொழும்பில் இன்று கைச்சாத்திடப்பட்ட விசேட ஆவணத்தின் பிரகாரம் அந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுக ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இன்று நண்பகல் அவர்கள் உண்ணாவிரதத்தையும் ஆரம்பித்துள்ளனர். நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவின் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கு எடுக்கப்படும் முயற்சியினால் தமது தொழில் பாதிக்கப்படும் என துறைமுக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். அதனால் தம்மை துறைமுக அதிகார சபையில் இணைத்துக் கொள்ளுமாறு இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வாகனங்கள் மற்றும் நிர்மாண பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களை ஏற்றிய கப்பல் ஒன்று தற்போது துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளதுடன் துறைமுக நுழைவாயிலில் பல கொள்கலன்கள் வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதையும் இன்று எம்மால் காண முடிந்தது. இன்று நண்பகல் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தில் துறைமுக எரிபொருள் களஞ்சிய சாலை ஊழியர்களும் இணைந்து கொண்டனர். தற்போது எரிபொருள் களஞ்சிய சாலையில் 22,000 தொன் எண்ணெயும் 2,500 தொன் எரிவாயுவும் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளன. தன்னியக்க செயற்பாட்டின் மூலம் அங்கு நடவடிக்கைகள் இடம்பெறும். சிலவேளை மின்சாரம் துண்டிக்கப்படுமாக இருந்தால் தன்னியக்க கருவிகள் செயற்படாமல் எரிபொருள் தாங்கி வெடிக்கும் அபாயம் உள்ளது. எனவே இதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நாம் பொறுப்பு கூறுவதில்லை. இதனை இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். இதேவேளை அகில இலங்கை துறைமுக பொதுச்சேவை சங்கத்தின் பிரதிநிதிகளும் இன்று கொழும்பு கோட்டையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவின் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவது உள்ளிட்ட அபிவிருத்திக்கான அமைச்சரவை குழுவின் ஒன்றிணைந்த திருத்தங்களுக்கு நேற்று முன்தினம் அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இதன் பிரகாரம் 2014ஆம் ஆண்டு துறைமுக அதிகார சபை சைனா ஹார்பர் என்ஜினியரிங் நிறுவனம் மற்றும் சைனா மெர்ச்சன்ட் ஹோல்டிங் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களுடன் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கையை ரத்து செய்து சைனா மெர்ச்சன்ட் ஃபோர்ட் ஹோல்டிங் லிமிடெட்டுடன் புதிய உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த தரப்பினர் இது குறித்து தீர்மானம் எடுக்க முன்னர் அந்த தீர்மானத்தை எடுத்த குழுவிற்கு துறைமுக அதிகார சபையின் அதிகாரிகளை இணைத்துக் கொள்ள வேண்டும் என இலங்கை துறைமுக அதிகார சபையின் பணிப்பாளர் சபைக்கு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். இதுகுறித்து துறைமுக அதிகார சபையிடம் வினவப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். 80ක් චයිනා මර්චන්ට් හෝල්ඩින් සමාගමටත් 20ක් වරාය අධිකාරියටත් වෙන විදියට 80 வீதத்தை சைனா மெர்ச்சன்ட் ஹோல்டிங் நிறுவனத்திற்கும் 20 வீதத்தை துறைமுக அதிகார சபைக்கும் வழங்கும் வகையில் 1080 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதற்கட்டமாக செலுத்தி 99 வருடங்களுக்கு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை தமது பொறுப்பில் வைத்திருக்க சைனா மெர்ச்சன்ட் ஹோல்டிங் நிறுவனம் செயற்பட்டு வருகின்றது. இதற்கு துறைமுக அமைச்சர் இணக்கம் தெரிவிக்கவில்லை. துறைமுக அதிகார சபையின் பணிப்பாளர் சபையும் இணக்கம் தெரிவிக்கவில்லை. இறுதியில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை விற்பனை செய்யும் கொடுக்கல் வாங்கலில் கைச்சாத்திடும் அதிகாரம் அமைச்சரவை பத்திரம் ஒன்றின் மூலமாக துறைமுக அமைச்சின் செயலாளருக்கு வழங்கப்படுகின்றது.
ஆகவே இதில் கைச்சாத்திட வேண்டாம் என நாம் அமைச்சின் செயலாளருக்கு கூறுகின்றோம். அவ்வாறு கைச்சாத்திட்டால் அடுத்த அரசாங்கம் உருவாகும் போது நீங்களே FCIDயின் முதல் வரிசையில் இருப்பீர்கள் என கூறுகின்றோம். சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் நிறுவனம் யோசனை ஒன்றை முன்வைத்தது. 65 வீதத்தை தமக்கும் 35 வீதத்தை அரசாங்கத்திற்கும் செலுத்தும் வகையில் அந்த யோசனை அமைந்திருந்தது. ஆரம்ப கொடுப்பனவாக 740 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்தவும் யோசனை முன்வைக்கப்பட்டது. இந்த பின்புலத்தில் 80 வீதத்திற்கும் 20 வீதத்திற்கும் இணங்க முடியாதா என பாஸ்கரலிங்கம் சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் நிறுவனத்திற்கு கூறியுள்ளார். தமக்கு ஒரே தடவையில் அதனை கூற முடியாது என்று அந்த நிறுவனம் கூறியுள்ளது. அதன் பின்னர் சைனா மர்ச்சன்ட் ஹோல்டிங் நிறுவனம் அழைக்கப்பட்டுள்ளது. 80 வீதத்திற்கும் 20 வீதத்திற்கும் தாம் உடன்படுவதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. ஆகவே இந்த உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை ஆராயாமல் பாஸ்கரலிங்கம் சைனா மர்ச்சன்ட் ஹோல்டிங் நிறுவனத்திற்கு இதனை வழங்கியுள்ளார். பாஸ்கரலிங்கம், சரித்திர அத்வத்த, அர்ஜுன் மகேந்திரன் போன்றோரே இன்று இவை அனைத்தையும் விற்று பணம் சம்பாதிக்கின்றனர். අද මේ සියල්ල විකුණගෙන හම්බ කරන කල්ලිය හම්බන්තොට චීනයට ஹம்பாந்தோட்டையை சீனாவிற்கு வழங்கிவிட்டு கொழும்பு கிழக்கு வளாகத்தை இந்தியாவிற்கு வழங்குவதே ரணில் விக்ரமசிங்கவின் திட்டமாகும். அவருக்கு இந்த நாடு தொடர்பில் எந்தவித கொள்கையும் இல்லை. நாடு இந்த அளவு கடன்பட்டுள்ளது தொடர்பிலும் லாபம் நட்டம் தொடர்பிலும் அவர் சிந்திக்கின்றார். தமது பெற்றோர் சிரமப்பட்டு உழைத்து பெற்றுக்கொண்ட இடங்களை பிள்ளைகள் விற்பனை செய்யும் சம்பவங்களை நாம் கண்டுள்ளோம். அன்றைய நாளில் செலவிற்காக அவ்வாறு செய்கின்றனர். ரணில் விக்ரமசிங்கவும் அதுபோன்றே செயற்படுகின்றார். රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා කියන්නේ ඒ ජාතියේ නම්බර එකේ පොරක්. මේකේ තියෙන අලාභය අවුරුදු வருடத்திற்கு 37,800 மில்லியன் ரூபாய் இதனால் நட்டம் ஏற்படுகின்றது. கொழும்பு துறைமுகத்தினாலேயே அதற்கான கொடுப்பனவுகள் செலுத்தப்படுகின்றன. எனினும் 300 மில்லியனே உத்தியோகபூர்வமாக கிடைக்கின்றது. 635 கோடி ரூபாய் செலுத்த வேண்டிய ஒரு இடத்தில் 300 மில்லியன் கிடைத்தால் என்ன செய்வது? இவ்வாறு சேற்றுடன் அற்ற நிர்வாகத்தின் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதனை நாம் சீர் செய்ய முனையும் போது எம் மீது விரல் நீட்டுகின்றனர். ප්‍රශ්න කරන්නේ නිවැරදි කරන කරුවට. இதேவேளை துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க ஹம்பாந்தோட்டை துறைமுக ஊழியர்களோடு இன்று கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடலில் இணக்கம் காணப்படாமையினால் தொடர்ந்தும் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க ஊழியர்கள் தீர்மானித்துள்ளனர். எவருடைய தொழில் தொடர்பிலும் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம் என நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். துறைமுக அதிகார சபை என்ற ரீதியில் உங்களின் கோரிக்கைக்கு உறுதி வழங்க முடியாது. துறைமுக அதிகார சபை தொடர்பில் இங்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கிடைக்க உள்ள பங்கை அதிகரிக்கவே நாம் முயற்சிக்கின்றோம். 100க்கு 20 என்ற முறைமைக்கு நான் இணங்கவில்லை. நான் சாதாரணமாக 100க்கு 50 என்று பேசும் ஒருவர். அரசாங்கத்தின் பொறுப்புள்ள அமைச்சர் என்ற ரீதியில் முடியுமான அளவு அதிகரிக்கவே நான் முயற்சிக்கின்றேன். கொழும்பு துறைமுகத்தின் விடுதியொன்றில் மின் ஒழுக்கினால் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீயினால் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். துறைமுக தீயணைப்பு பிரிவு மற்றும் துறைமுக போலீசார் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் 38 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த ஏனைய இருவரும் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. அண்மையில் நான் கொழும்பில் 2-3 விகாரைகளுக்கு சென்றேன். அந்த விகாரைகளை இந்து பக்தர்களை அமைத்துக் கொடுத்துள்ளனர். மன்னாரில் இந்து பக்தர் ஒருவருக்கு சொந்தமான காணியை பலவந்தமாக பிடித்துக்கொண்டு அதில் ஒரு தேரர் விகாரையை அமைத்துள்ளார். அது உண்மையான சம்பவம். அந்த இந்து மகன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டானவர். இந்த விடயங்களை பேசிய போது அந்த 2 ஏக்கரையும் விகாரைக்கு வழங்க அவர் இணக்கம் தெரிவித்தார். இதற்கு மாற்றீடாக 2 ஏக்கர் காணியை வேறு பகுதியில் வழங்க முடியுமா என்று நாம் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கேட்டோம். இதற்கு மாற்றீடாக 2 ஏக்கர் காணியை வேறு பகுதியில் வழங்க முடியுமா என்று நாம் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கேட்டோம். வேறு இடம் ஒன்றில் வழங்குவதாக அரசாங்க அதிபர் கூறினார். உண்மையில் அந்த இந்து பக்தரின் காணியை பலவந்தமாக பிடித்தே தேரர் விகாரையை அமைத்திருந்தார். அதுவே உண்மையான விடயம். ஆனால் அவர் அந்த காணியை விகாரைக்கு வழங்க இணக்கம் தெரிவித்தார். நாகதீப விஹாரவாசி பிக்ஷுன் வහන්සේලාට වසර 60ක් දානය ලබා දුන් හින්දු පැතිමෙතුකු நாகதீப விகாரையின் தேரர்களுக்கு 60 ஆண்டுகள் இந்து பக்தர் ஒருவரை அன்னதானம் வழங்கியுள்ளார். அத்துடன் விகாரைக்கு தமிழ் வர்த்தகர் ஒருவரும் உதவி செய்துள்ளார். ஆகவே நல்லிணக்கம் அனைத்து இடங்களிலும் இருந்துள்ளது. அதனை அரசியல் ரீதியாக அளிக்காமல் இருப்பதே முக்கியமானது. இந்த நாட்டில் எந்த ஒரு இடத்திலும் கௌதம புத்த பெருமானின் சிலைகள் வைப்பதற்கு அந்த மதத்தை வழிபடுவதற்குரிய முழுமையான உரிமை இருக்கின்றது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் அந்த மதத்தை வழிபடும் மக்கள் இல்லாத பகுதிகளில் வேறு மத மக்கள் வாழும் நிலைமையில் அவர்களை அச்சுறுத்தும் வகையில்
இந்த சிலைகளை வைப்பதே தற்போது ஒரு முரண்பாட்டு நிலையை எமது சமூகங்களுக்கிடையே ஏற்படுத்தி வருகின்றது என்பதையும் மதங்களுக்கிடையிலான சமத்துவங்கள் பேணப்பட வேண்டும் என்பதையும் இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கடந்த கால யுத்தம் காரணமாக வடக்கில் 6 உப தபாலகங்கள் இதுவரையில் மீள திறக்கப்படாதுள்ளன. அவை தொடர்பிலும் மக்கள் தற்போது அதிக அளவில் மீள குடியமர்த்தப்பட்டு வருவதால் அக்குடியேற்றங்களின் தேவைகளுக்கு ஏற்ப வடக்கு மாகாணத்தில் புதிய தபாலகங்களை திறப்பது குறித்தும் அவதானம் செலுத்துமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். நீதி அமைச்சும் புத்த சாசன அமைச்சும் ஒன்றாக இருக்கக்கூடாது. நீதி அமைச்சு எப்போதும் ஒரு மதத்தோடு சேர்ந்திருக்கக்கூடாது. அது நீதி அமைச்சாக தனியாக இருக்க வேண்டும். ஆகவே அதை அமைச்சர் இந்த அரசாங்கம் பிரித்து தனிய நீதி அமைச்சாக வைக்க வேண்டும். 2 days ago மத விவகாரங்களுடன் தொடர்புடைய 4 அமைச்சர்களும் ஜனாதிபதி தலைமையில் 2 நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தோம். அனைத்து மதங்களின் தலைவர்களும் இதில் பங்கு பற்றியிருந்தனர். இவற்றை பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கு இணக்கம் காணப்பட்டது. இந்த பிரச்சினைகள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்கு செயலகம் ஒன்றை நிறுவ உள்ளோம். மத வழிபாட்டிடம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும். இதற்காக சில திருத்தங்கள் தேவை என நான் கருதுகின்றேன். எவ்வாறு நீங்கள் இதனை நிறுத்தப் போகின்றீர்கள்? இதனை கட்டுப்படுத்துவதற்காக கைது செய்ய வேண்டும். நீங்கள் மேலதிகமாக எனக்கு நேரம் தர வேண்டும். நேரம் எடுக்கப்பட்டு விட்டது. தொல்பொருள் என்ற ரீதியில் தொழிலாளிகள் தாவிக்கப்படுவது, அதற்கு நிதி வழங்குவதையும் புத்த சாசன அமைச்சு நிறுத்திக் கொள்ள வேண்டும். பெரும் சிரமத்துக்கு மத்தியில் இதனை தீர்ப்பதற்கு முயற்சிக்கும் போது மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில், அமைச்சர்கள், உறுப்பினர்கள் என்ற வகையில் இதனைவிட பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. எனினும் எதிர்காலத்தில் அனைத்து மதங்களையும் ஒன்றிணைத்து செயற்பட முடியும் என்றே நாம் அதன் பின்னர் எண்ணினோம். எனினும் அந்த கலந்துரையாடலின் பின்னர் மீண்டும் மற்றொரு ஊடக சந்திப்பை நடத்தி அந்த தேரர் மீண்டும் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக பேசினால் நாம் எவ்வாறு சமாதானத்தை ஏற்படுத்துவது? ஊடக சந்திப்புகள் நடத்தி மதங்களை விமர்சிப்பதை நிறுத்த வேண்டும் என்றே நான் கூறுகின்றேன். பிரச்சனை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் மக்களுக்காக நீங்கள் பேசவில்லை. அன்று அல்கம பிரச்சனை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு முஸ்லிம் உறுப்பினரும் அமைச்சரும் பேசவில்லை. அன்றிருந்த அமைச்சர்கள், உறுப்பினர்கள் தமது அதிகாரத்தை, பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன கூறினர்? ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளரை நம்புகின்றோம், அவர்கள் இதனை தீர்த்து தருவார்கள் என்றே கூறினர். நீங்கள் தான் அதனை செய்தீர்கள். நீங்கள் அந்த அரசாங்கத்தின் பங்காளர்கள். நீங்களே அதனை வளர்த்தீர்கள். அந்த கூட்டத்தை உருவாக்கியது உங்களுடைய அரசாங்கம். விரல் நீட்டி குற்றஞ்சாட்டுவதற்கு வர வேண்டாம். உங்களுக்கு மதம் சார்ந்த பிரச்சனை இல்லை. அமைச்சு பதவிக்காக கீழ்மட்டத்திற்கு இறங்கி செயற்பட்டுவிட்டு இப்போது எமக்கு விரல் நீட்டுவதற்கு வர வேண்டாம். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இன்று வடக்கிலே, கிழக்கிலே இன்று ராணுவம் ஹோட்டல்களை நடத்துகிறார்கள், வியாபார நிலையங்களை நடத்துகிறார்கள். வெள்ளங்குளம் விவசாய பண்ணை இன்னும் மக்களிடம் கையளிக்கப்படவில்லை. ஆகவே இவ்வாறான தொழில்களை அவர்கள் செய்யும் பொழுது எங்களுடைய மக்களுக்கான தொழில் முறைகள் அற்றுப்போகின்றது. ஆகவே வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்ற, வேலைவாய்ப்பு இழந்து நிற்கின்ற மக்களுக்கு ராணுவம் இவ்வாறான தொழில்களை நடத்துவது அவர்களுக்கு மிகவும் ஒரு வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துகின்றது. கவனம் செலுத்த வேண்டிய நிலையிலே பாதுகாப்பு அமைச்சு இருக்கின்றது. அதை வேகமாக செய்ய வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த புராதன அடையாளங்களை பாதுகாப்பதன் மூலம் திரிபடையாத வரலாற்றை நாளைய சந்ததிக்கு விட்டுச் செல்ல முடியும். நியூஸ் ஃபர்ஸ்டின் திருக்கோவில் கபலீகரம் விசேட தொகுப்பு அடுத்து. வர்த்தமானியில் தேசத்து கோவில் எனவும் திருப்படை கோவில் எனவும் வர்ணிக்கப்படும் திருக்கோவில் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தை பற்றிய மேலும் பல சுவாரஸ்யமான விடயங்களையும் நம்மால் அறிய முடிந்தது. இந்த தேசத்து கோயில்கள் அல்லது திருப்படை கோயில்கள் ஆகியவற்றின் முதன்மையான கோயில் இந்த திருக்கோயில் சித்திரவேலாயுத சுவாமி கோயிலாகும். இந்த கோயில்களுக்கு இப்படிப்பட்ட பெயர்கள் ஏன் வந்தது என்று பார்க்கும் பொழுது, பண்டைய காலம் முதல் மன்னர்களாலும் அரச பிரதானிகளாலும் புனரமைக்கப்பட்டு இந்த கோயில்களில் திருவிழாக்கள் நடத்தப்பட்டு மானியங்கள் வழங்கப்பட்டு இவை சிறப்பாக வழிபடப்பட்ட கோயில்களையே திருப்படை கோயில் என்று அழைத்திருக்கிறார்கள். பூனேக கைபாகுவின் மகன் மனுநேய கைபாகு தென்னிந்தியாவிலே இருந்து சோழ நாட்டிலே இருந்து சிற்பிகளை வரவழைத்து
இந்த ஆலயத்தை மிக பெரிதாக கட்டியதாக கூறப்படுகிறது. அதாவது 7 அடுக்கு தூபிகளோடு பல பரிவார கோயிலோடு இந்த ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்து அதற்கு குடமுழுக்கு செய்து இந்த ஆலயத்துக்கு மானியங்கள் வழங்கியதாக பண்டைய நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருக்கோவிலில் சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட பகுதியை ஆக்கிரமித்துள்ள கடல் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தின் உள்வீதியை நோக்கி தனது படையெடுப்பை ஆரம்பித்துள்ளதாக ஆலய தொண்டர்கள் பலரும் ஏகோபித்த குரலில் அங்கலாய்த்தனர். இந்த 1 மாத காலத்துக்குள் இந்த கடலரிப்பானது மிகவும் மிகவும் மோசமான நிலையில் எங்கள் முன் வீதியும் பாலடைந்து அழிவுற்று இந்த வேளையிலே பெரும் கவலைக்குள்ளாக இருக்கின்றது. எங்கள் ஆலயம் அழிந்து போகும் நிலையிலும் இருக்கின்றது. அதாவது இந்த கடலரிப்பால ஆக இந்த கடலரிப்பை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் பல தடவைகள் எங்கள் நிர்வாக சார்பாக நாங்கள் பல தடவைகள் பல அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த ஆலயத்துக்கு இதுவரையும் எங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் எந்தவித அமைச்சாலையும் இதுவரை கிடைக்கவில்லை. திருக்கோயில் பிறந்து வளர்ந்து எனக்கு தற்போது 43 வயதாகின்றது. கடல் மிச்சம் தூரத்தில் இருந்தது. ஆலய உள்வீதியையும் கடல் அண்மித்து விடும் என்றுதான் எங்களுடைய ஒரு பயமாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட சுனாமியின் போது கூட இந்த ஆலயம் எந்த ஒரு சேதமும் இல்லாம தனது அருளோட நிமிர்ந்து நின்ற ஒரு ஆலயம். நான் எதிர்வரும் காலங்களில் இந்த கடலரிப்பால தீவகங்கள் இருக்கிற இது மாதிரி இந்த கோயில் மட்டும் தப்பி இருக்குமான்ற ஒரு மன ஆதங்கம் இருக்கின்றது. திருக்கோயில் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயம் அண்மை காலமாக கடலரிப்பில் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதிப்பை நிவர்த்தி செய்யறதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறும் இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் பங்கு பற்றி இதில் நடவடிக்கை எடுக்குமாறும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி கடல் அரிப்புகள் வந்து கோயிலடி மதுள் அடிக்கு வரக்கூடிய இந்த முறை வந்து போனது. அதனால எங்களோட மீன் சந்தைகள் மீன் கிணறுகள் எல்லாம் கடலுக்குள்ளதான் இருக்கு. இப்ப வாழைக்காத்து டைம் சோளக்காத்து டைம்ல எல்லாம் கடல் அரிப்புகள் எங்களுக்கு போட்டு போடுறதுக்கு இடம் இல்லாம இந்த முறை நாங்கள் வந்து தென்னந்தோட்டம் வழியையும் அங்கேயும் இங்கேயும் ஆக்களோட வளவு வழியெல்லாம் நாங்கள் இழுத்தினாங்க. ஏன்னா இந்த காலப்போக்கில் வந்து எங்களுக்கு கோயிலுக்கும் எங்களை கடல் கொண்டு போகக்கூடிய கட்டம் தான் அந்த அந்த சூழ்நிலையால் இப்ப நடந்து கொண்டு இருக்கு. ஏன்னா பக்கத்துல துறைமுகங்கள் அதுகள் இதுகள் இந்த மண் எடுத்த காரணங்கள் அந்த அப்படி தோன்றின காரணத்தால இந்த மண்களை தான் நாங்கள் செயல்படுத்தி கொண்டு போய் கொண்டிருக்கு. காலப்போக்கில் வந்து இப்ப நாங்க இருக்கிற வீட்டடிக்கும் கடல் வரலாம் என்று நான் நினைக்கிறேன். கோயிலுக்கு உள்ளேயும் வரும்போது தான் இருக்கு கடல். அப்படிதான் முன்னுக்கு அரிப்படுத்து வருது. கடல் முன்னுக்கு அரிப்படுத்து எடுத்து வந்து ஃபுல்லா எங்களோட கட்டிடம் சாமான் எல்லாம் உடைச்சு போட்டு போட்டு விடுறதுக்கும் இடம் இல்லை, ஒன்றும் இல்லை. கடும் கஷ்டம் வந்து அப்படியே முன்னுக்கு வரும்போது தான் இருக்கு. இன்னமும் திருக்கோவில் எனும் பெயரை இந்த ஊர் சுமக்க காரணமான இந்த ஆலயத்தையும் கடல் விழுங்கி ஏப்பம் விடுமா? திருக்கோவில் கபலீகரம் தொகுப்பை நாளையும் எதிர்பாருங்கள். கேப்பாப்பிலவு காணி விடுவிப்பு தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ராணுவ உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றது. இந்த அமைப்பு ரீதியாக ராணுவ உயர் அதிகாரிகள் எங்களை அழைத்திருந்தார்கள். அங்கே எங்களை கேட்கப்பட்டது இந்த சுவீகரிப்பு மாற்று காணிக்கு நீங்கள் சம்மதமா என்று கூறியிருந்தார்கள். எங்களுடைய பிரதேசத்திலே 2 பக்கங்களும், ஒரு பக்கம் 48 குடும்பங்களும் விடுபடாத, அதாவது நந்திக்கடல் பக்கம் 56 குடும்பங்களும் இருக்கின்றன. நீங்கள் விடுபடுகிற காணியை நாங்கள் நன்றியுடன் ஏற்றுக்கொள்கின்றோம். நந்திக்கடல் பக்கம் உள்ள, அதாவது கடற்தொழில் புரிகின்ற அந்த பக்கத்தில் இருக்கின்ற 56 குடும்பங்களுடைய காணிகளை நீங்கள் மாற்று காணி வழங்குவதாக இருந்தால் அவர்களுடைய சம்மதத்தோடு, அதாவது நீங்கள் விடுபடாமல் இருக்கின்ற அந்த 56 குடும்பங்களுடைய குடும்ப தலைவர் அல்லது குடும்ப தலைவியோடு இந்த ஒன்று கூடலிலே அவர்களோடு நீங்கள் கதைத்து அவர்களுடைய மாற்று காணிக்கு அவர்களுக்கு சம்மதமா அல்ல சம்மதம் இல்லையா என்ற முடிவு அவர்கள் தான் கூற வேண்டும். தனது ஃபேஸ்புக் கணக்கின் ஊடாக ஜனாதிபதிக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படும் இளைஞரை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் கிஹான் பிலபிட்டிய இன்று உத்தரவிட்டுள்ளார். வெளிமடை எட்டம்பிட்டிய 1ஆம் பிரிவைச் சேர்ந்த தோட்ட மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். அட்டம்பிட்டிய 1ஆம் பிரிவில் உள்ள கொழுந்து நிற்கும் நிலையத்திற்கு அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது டயர்களை எரித்தும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். கூட்டு ஒப்பந்தத்தின் மூலம் அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகள் தமக்கு கிடைக்கப்பெறவில்லை என ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் கூட்டு ஒப்பந்தத்தை மீள் பரிசீலனை செய்யுமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர். கூட்டு ஒப்பந்தம் பண்ணாங்க 730 ரூபா. ஒரு தொழிலாளிக்கு வந்து 18 நாளைக்கு மேல வேலை செஞ்சா எங்களுக்கு 730 ரூபா கொடுக்கறோம் சொல்லி இன்னைக்கு
சாதாரண அளவுல பார்க்க போனா 18 நாள்ல 20 நாள் வேலை செஞ்சா கூட எங்களுக்கு அந்த 430 ரூபாய் சம்பளம் விழுகிறது கூட ஒரு கண்டிஷனா தான் இருக்குது. ஒவ்வொரு மக்களையும் ஆம்பளை பொம்பளை அவ்வளவு பேத்தையுமே கீழ்த்தரமான ஒரு நிலைமையில வச்சிருக்காங்கன்னு தான் நான் இப்போதைக்கு நான் கூற விரும்புறேன். அரசியல்வாதி எல்லாம் ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு பார்லிமெண்ட்ல உட்காந்துட்டு சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் நாங்க வாங்கி தரோம் சொல்லி வடிவேலு சுரேஷ் தீ குளிச்சாரு. திகாம்பரம் இல்லாத பொய்யெல்லாம் சொன்னாரு. வாங்கி தரேன், தோட்ட தொழிலாளி பாவம், நானும் ஸ்டேட்ல தான் வாழ்ந்தேன், லைத்துல தான் வாழ்ந்தேன்னு சொல்லி அவரும் சம்பளத்தை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லித்தான் மக்கள்கிட்ட சொன்னாரு. நீங்க 730 ரூபான்னு சொல்லி கூட்டு ஒப்பந்தம் பண்ணீங்க. ஆனா 730 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கல. அரசியல்வாதிக்கு எல்லாருமே விஷயமும் தெரியும். இனி யாரு ஓட்டு கடுக்கிட்டு வந்துடாங்க இந்த பக்கத்து வந்தீங்களோ என்ன பிரச்சனை, பெரும் பிரச்சனை எடுத்தா போவீங்க. தோட்ட தொழிலாளிய கேணச்சின்னு நினைக்காங்க, பைத்தியகாரம் நினைக்காங்க. கிளிநொச்சி பெரிய தம்பனை கிராமிய சுகாதார நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. 70 லட்சம் ரூபாய் செலவில் பெரிய தம்பனை கிராமிய சுகாதார நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபையில் எடுக்கப்பட்ட விடயம் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக, அதுவும் ஒரு மிகவும் பாரதூரமான, இந்த அமைச்சர்களை மனம் நோகடிக்கக்கூடிய வகையில சொல்லப்படுற பல கருத்துக்கள் அதை முற்றுமுழுதாக நான் மறுக்கிறேன். டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஊழல் அமைச்சர்களை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை பாராளுமன்றத்தில் தன்னுடைய உரையில், வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிட்டிருந்தார். டக்ளஸ் தேவானந்தா கடந்த காலத்தில் என்ன செய்தவர் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்ன ஊழல் செய்தவர், எத்தனை நிதியம் வச்சிருந்தவர், எத்தனை பேரை போட்டு தள்ளினவர், எத்தனை பேரை இல்லாமல் பண்ணினவர், எல்லாம் படிப்படியாக வந்திருக்கு. நேற்றும் அவையல் செய்த ஒரு வேலைக்கு நேற்று 3 பேருக்கு யாழ்ப்பாணத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இரட்டை மரண தண்டனையும் 20 வருஷ கடூழிய சிறை தண்டனையும். அவர் சொல்றார், வடக்கு மாகாணத்து அமைச்சர்கள் ஊழல் செய்திருக்கணும், விசாரிக்கணும் என்று சொன்னால் முதல் அவருக்கு என்ன செய்யணும் என்று நாங்கள் பார்க்கணும். இப்படியானவர்கள் தான் அரசியல் நோக்கங்களுக்காக தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரது. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களின் வரலாறு எதிர்கால சமூகத்திற்கு சிறந்ததோர் படிப்பினையாகும். He's bowled him, in fact. I thought at first maybe it did his pad and he was appealing for LBW, but it's got through the gate. He got him on the back foot, Murali. It was the Dusra. Trescothick didn't read it. பல்வேறு கலாச்சார விழுமியங்களை கொண்ட சமூகத்தில் இனங்களுக்கு இடையில் ஒற்றுமையை மேம்படுத்துவது முக்கியமானது. கிரிக்கெட் என்பது அனைத்து வரையறைகளையும் தாண்டிய ஒரு விளையாட்டாகும். கிரிக்கெட் மூலம் பிரபலமடைந்த முத்தையா முரளிதரன் கஷ்ட பிரதேசங்களில் உள்ள மாணவர்களுக்கு கிரிக்கெட்டை பயிற்றுவிக்க முன்வந்துள்ளார். ஹாமனி கிண்ணம் மூலம் மாணவர்களுக்கு முதலில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு பின்னர் போட்டிகள் இடம்பெறுகின்றன. வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் உறவு பாலமாக முன்னெடுக்கப்படும் இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. தென்னாப்பிரிக்க விஜயம் வெற்றியுடன் முடிவடையும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை கிரிக்கெட் அணி தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் கூறுகின்றார். இதேவேளை இலங்கை கிரிக்கெட் அணியின் முகாமையாளராக சரித் சேனனாவுக்கு பதிலாக ரஞ்சித் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் முகாமையாளர் நீக்கப்பட்டமை தொடர்பில் இன்று மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. ரஞ்சித் பெர்னாண்டோ முகாமையாளராக செயற்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் உங்களது ஒப்பந்த காலம் எவ்வளவு நாட்களுக்கு உள்ளது? நான் நினைக்கின்றேன் ஏற்பட்டுள்ள நோய்க்கு மத்தியில் மற்றொரு நோய்தான் நீங்கள் கேட்ட கேள்வி. அதற்கு பதிலளித்தால் பரவாயில்லை. நோயிலிருந்து விடுபட வேண்டுமானால் பதிலளிப்பதே சிறந்தது. எனது ஒப்பந்த காலம் அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கின்றது. அணியின் முகாமையாளர் பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள் என்றாலும் தொடர்ந்தும் அணியுடன் வைத்துக் கொள்வதாக அஸ்லி டி சில்வா கூறுகிறார். எந்த பொறுப்பில் என்று எமக்கு தெரியாது. எமது தேவைக்கு அமைவாக முகாமையாளர்களை நாம் மாற்றிக்கொள்வோம். முகாமையாளர்கள் மாத்திரமல்ல, விளையாட்டுத்துறை பணியாளர்களையும் நீங்கள் பாருங்கள். கடந்த முறை விஜயத்தில் இருந்தவர் இந்த முறை விஜயத்தில் இருக்க மாட்டார்கள். எமக்கு கிரிக்கெட் குழு ஒன்று உள்ளது. அவர்களின் விசேட அறிவுறுத்தலுக்கு அமைவாக நாம் அந்தந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவோம். சிறப்பு அமைச்சரை உருவாக்கும் புதிய சட்டமூலம் தொடர்பில் தற்போது அதிகம் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்ட் அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பாருங்கள்.
வணக்கம். வணக்கம்.